الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சீது என்ற ஒரு நபியுடைய வரலாறு, இத்ரீஸ் நபியுடைய வரலாறு என்றெல்லாம் சொல்லப்படுகிற செய்திகளில் உண்மையானவை எவை, அதில் தவறானவை எவை என்பதை எல்லாம் நம்ம அறிந்து வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் திருக்குரானில் இருந்து சில செய்திகளை அறிந்தோம். இறுதியாக நேற்றைய தினம் அறிந்ததில் அவர்கள் செய்த பிரச்சாரம், அந்த மக்களுக்கு என்னென்னவெல்லாம் போதித்தார்கள், அவ போதிக்கும் பொழுது என்ன மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டார்கள் என்பதை சொல்லி வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 23வது அத்தியாயத்தில் 24, 25 ஆகிய 2 வசனங்களில இதுலயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க செஞ்ச பிரச்சாரத்தை சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் நபியை அவருடைய சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பினோம். ஃபகால யா கௌமி இஅ்புதுல்லாஹ், என் சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கிடையாது. அஃபலா தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று அவர் கேட்டார். ஃபகாலல் மலவுல்லதீன கஃபரு மின் கௌமிஹி மா ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், அவரது சமுதாய பிரமுகர்கள் உடனே என்ன சொன்னார்கள் என்று கேட்டா, இவர் உங்களை மாதிரி ஒரு மனிதர் தான், மக்கள்கிட்ட போயிருவாங்க, அவரை எதிர்க்க முடியாது, மக்கள் உசிப்பு விடுற வேலை, மக்கள்கிட்ட போய் என்ன செய்யறாங்க என்று கேட்டா, மாஹாலா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், யுரீது அன் யதஃபல்லல அலைக்கும், உங்களை விட அவர் சிறப்படைய விரும்புகிறார். இந்த மாதிரி சொல்லி ஒரு கூட்டம் சேர்த்து அவருக்கு ஒரு தலைமைத்துவத்துக்காக ஆசைப்பட்டு தான் இதை சொல்கிறார் என்று சொன்னார்கள். உலவுஷா அல்லாஹுல அன்சல மலாய்க்கத்தன், தூதரை அனுப்ப அல்லாஹ் நினைத்திருந்தால் மலக்கை அனுப்பியிருப்பான். இவரையும் அனுப்பணும், நம்மளோட பிறந்து வளர்ந்தவரை தான் அனுப்பணுமா? மலக்கை அனுப்பியிருப்பான், வானவர்களை அனுப்பியிருப்பான். மாசமேனாபி ஹாதாபி ஆபாயின் அல்லவலீன், நம்முடைய முன்னோர்களிடம் இது மாதிரியான ஒரு செய்தி நாம் கேள்விப்படவே இல்லை. இறைவன் மனிதர்களை தூதரை அனுப்புவான் அப்படின்னு நம்ம அப்பம் பாட்டம் சொல்லல என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த பதிலைத்தான் இப்பவும் சொல்லுவாங்க. நீங்க சத்தியத்தை சொல்ல போனீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, இவர் ஏதோ நோக்கத்தில் பண்றாரு அப்படிம்பாங்க. இவர் என்ன எங்களை மாதிரி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எங்களோட படிச்சவர் தானே, எங்களுக்கு விளங்காத அவரை பத்தி நீங்க எது சொல்ல வந்தாலும் உங்களுடைய கடந்த காலத்தை சொல்லி போடுவாங்க. அது மாதிரி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரியான ஒரு விமர்சனம் அவருக்கு செய்யப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் போல வழக்கம் போல எல்லா நபிமார்களையும் கிறுக்கம் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் சொன்னார்கள். இன்ஹுவ இல்லா ரஜுலும் பிஹி ஜின்னா, இவருக்கு பைத்தியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் என்று சொல்லி 23வது அத்தியாயத்தில் 23, 24, 25 ஆகிய வசனங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற ஒரு சொற்றொடர்களை பிரச்சாரம் செய்ததாக 26வது அத்தியாயத்தில் 105, 106, 107, 108 ஆகிய வசனங்களிலும் அவங்க செஞ்ச பிரச்சாரத்தை எல்லாம் குறிப்பிடுறாங்க. குர்ஆன்ல பல இடங்கள் அவங்களை பத்தி வருது. அதே மாதிரி 26வது அத்தியாயத்தில் 111, 112, 113 ஆகிய 3 வசனங்கள்ல இந்த நேற்று சொன்ன மாதிரி எப்படி சொல்றாங்க, நூமின் இலக்க ஒத்தபாக்கல் அறுதலும், உன்னைய அற்பமானவர்கள் பின்பற்றும் பொழுது நாங்க உன்னை நம்புவோமா? நம்ப ரெடிங்கிறாங்க. நம்பாம இருக்கிறதுக்கு என்ன தடை? உன் பின்னாடி இருக்கிற அற்பமான ஆளுக்க, நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள ஆளுக்கு உனக்கு பின்னாடி கிடையாது, அதனால நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நூமின் இலக்க, உன்னை நாங்கள் நம்புவோமா, ஈமான் கொள்ளுவோமா? ஒத்தபாக்கல் அறுதலும், உன்னை அற்பமானவர்கள் பின்பற்றுகிற நேரத்தில் நாங்கள் எப்படி நம்புவோம்? நீ சொல்ற விஷயங்கள்லாம் தெரியாது போது, உன் பின்னாடி யார் இருக்கிறா, அவங்களோட சேர்ந்து நாங்க உட்கார முடியுமா? அந்த இதான் தடையா இருந்திருக்கு. எல்லா காலங்கள்லயுமே மனித குலத்தை சமமாக நிறுத்துகிற விஷயம் பிடிக்க மாட்டேங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் அப்படி இருந்திருக்காது. ஏன்னா ஒரு குலம் தானே இருந்திருக்கு, அவர் பிள்ளைங்க மட்டும் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு பிந்தி பூரா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அற்பமானவன் உயர்ந்தவன், அற்பமானவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க, உயர்ந்தவர்கள் எல்லாம் அவங்களுக்கு பாதிக்குது. சமமா நிப்பாட்டுறது அவங்களுக்கு பிடிக்காது. இதை சொன்னார்கள் என்று 26வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அது மாத்திரம் இல்ல, மிரட்டல்கள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி எல்லாம் மிரட்டுறாங்க என்றால் அதை 26வது அத்தியாயத்துல 116 117 ஆகிய வசனங்கள் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இல்லம் தன்தஹியானு நூஹே, இந்த மாதிரி அறிவுரை போதனையிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால், நீர் விலகிக் கொள்ளவில்லையானால் லதகூனன்ன மினல் மர்ஜூமீன், கல்லால் எரிந்து கொல்லப்படுவான், கல்லால் எரிஞ்சு கொண்டு விடுவானே அப்படி மிரட்டுறாங்க. அந்த அளவுக்கு வலிமையா இருக்கிறாங்க. இவர் அப்பாவியா இருக்காரு, இவருக்கு பலம் இல்ல. அப்ப இந்த பிரச்சாரம் செய்பவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அறிவுபூர்வமா பதில் சொல்ல மாட்டாங்க, அடிக்குமே வெட்டுமே. இப்போதான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்ல போனீங்கன்னா அதுக்கு என்ன பதில் கிடைக்கும்? அது இல்ல, வாங்க பேசுவோம், ஆதாரத்தை நீங்களும் கொண்டு வாங்க, நாங்களும் கொண்டு வரோம்னு சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு போடுவேன், ஒழிச்சு போடுவேன், தொலைச்சு போடுவேன், ஊரை விட்டு நிக்கிறேன், இதுதான் சொல்லுவாங்க. அதான் அன்னைக்கும் சொல்றாங்க. அப்ப தக்கூனன்ன மினல் மர்ஜூமீன், கல்லால் எரிந்து நீ கொல்லப்படுவாய், ஜாக்கிரதையா இருந்துக்க, இதோட விலகி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு இருக்கிறது. அதே மாதிரி 54வது அத்தியாயத்துல 9, 10 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின், நூஹுடைய சமுதாயத்தவர்களும் இதற்கு முன்னர் பொய்யனை நிராகரித்திருக்கிறார்கள், சத்தியத்தை நிராகரித்திருக்கிறார்கள். கஸபு அபுதனா, நமது அடியாரை அவர்கள் பொய்யர் என்று சொன்னார்கள். நூஹைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வகாலு மஜ்னூன், மஜ்னூன் என்று பைத்தியம் என்று சொன்னார்கள். அப்புறம் ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபந்தசிர், யா அல்லாஹ் நான் அடக்கி ஆளப்படுகிறேன், நான் தோத்துட்டேன், இவங்க வெல்ல முடியல, எல்லாத்துலயும் அவங்க கை ஓங்குது, நீ தான் எனக்கு உதவி செய்யணும். அவங்க கை தான் எல்லாத்திலும் ஓங்கி இருக்கு. நூஹ் நபி காலத்துல எல்லா கட்டத்திலையும் அவங்க கை தான் ஓங்குது. ஏன்னா மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, இவருக்கு ஆள் இல்ல. அது மாதிரி நான் இருக்கிறேன், நீ உதவி செய்ய என்று அந்த மாதிரி ஒரு கையறு நிலைக்கு அவர் ஆளானார் என்று சொல்லி 54வது அத்தியாயம் 9, 10 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பொதுவான பிரச்சாரம் 71வது அத்தியாயத்துல 1, 2, 3 இந்த அத்தியாய வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த சூரத்து நூஹ் 71வது அத்தியாயம், அவர் பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல. குர்ஆன்ல நபிமார்களுடைய பெயர்கள்ல சில நபிமார்கள் பேர்ல சூறாக்களும் இருக்குது. அதுல நூஹ் நபி என்ற பெயர்ல ஒரு சூறா இருக்கிறது, 71வது அத்தியாயம். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அவருடைய மொத்த பிரச்சாரத்தை அவருடைய ஜூஸ் பிழிஞ்சி அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான். என்னென்ன சொன்னாரோ, என்ன மாதிரி எல்லாம் சொன்னாரோ, என்னவெல்லாம் எதிர்கொண்டாரோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல தொகுத்து சொல்றான் சூரத்து நூஹ்ல. அதுல எப்படி சொல்றான்னு கேட்டா, ஆரம்பமே இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தோம் தூதராக. அந்நந்திர் கௌமக மின் கப்லி அன் யஅதிஹிம் அஸாபுன் அலீம், துன்புறுத்துகிற வேதனை வருவதற்கு முன்னால் உன்னுடைய சமுதாயத்தை எச்சரிச்சிரு, துன்புறுத்துற வேதனை வரப்போகுது, அதுக்கு முன்னாடி எச்சரிக்கை செய்யி என்று அனுப்பினோம். கால யா கௌமி இன்னீ லக்கும் நதீரும் முபீன், நான் தெளிவாக எச்சரிப்பவன் என்று ஒரு மக்களிடத்தில் போய் சொன்னார். அனிபுதுல்லாஹ் வத்தகூஹு வஅதீஊனி, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு பயப்படுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்றும் சொன்னார். மேலும் என்ன செய்யறாரு? அப்ப அல்லாஹ்ட்ட பேசுறாரு. கால ரப்பி இன்னீ தாவத்து கௌமி லைலம் வ நஹாரா, இறைவா என் சமுதாயத்தை இரவிலும் பகலிலும் நான் என்ன செஞ்சேன்? அழைத்தேன். இரவுலையும் அழைத்தேன், பகலிலையும் அழைத்தேன். இரவுலையும் பிரச்சாரம் பண்றாரு. இரவுல மார்க்க பிரச்சாரம் பண்ண அனுமதி இருக்கான்னு யாராவது கேட்டாங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிடணும். இரவுல இந்த மாதிரி ராத்திரில போட்டு பயான் பண்றீங்களா, ஆதாரம் இருக்கான்னு சில பேர் பெரிய அறிவுபூர்வமா கேட்பாங்க. நூஹ் நபி என்ன பண்ணிருக்காரு? அல்லாஹ்ட்ட முறையிடுறாரு. இன்னி தாவத்து கௌமி லைலம் வ நஹாரா, இரவிலும் பகலிலும் நான் என் சமுதாயத்தை தாவா கொடுத்தேன், அழைப்பு கொடுத்தேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, எனது அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பை தான் அதிகமாக்கியது. நான் சொல்ல சொல்ல அவங்க மேல வெறுத்துட்டு போறாங்களே தவிர ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், நீ அவர்களை அல்லாஹ்ட்ட கேட்கிறார், உலகம் அல்லாஹ்ட்ட சொல்றாரு, நீ அவர்களை மன்னிப்பதற்காக நான் அவர்களை அழைத்த பொழுதெல்லாம் ஜாலு அசாபியஹும் ஃபி ஆதானிஹும், தங்களுடைய விரல்களை காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். கேட்க மாட்டேன் பாங்க, எல்லா காலத்திலும் உள்ளது. அதாவது கேட்டதானே உள்ளது போய் சேருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவர் பலவீன நிலையில இருக்காரு, மிரட்டி ஒன்றும் சேர்த்துட முடியாது. என்னத்துக்கு பயப்படுறாங்கன்னா, இந்த விஷயம் காதுல விழுந்தா நம்ம மாறிடுவோம், நம்மள இதை வீழ்த்துவார் இவரு, விஷயம் கரெக்டா இருக்குது, அதனால கேட்க கூடாது. பலவீனமா இருந்து கொண்ட நிலையிலேயே அவர் வாயை திறந்தா காதை பத்திக்கிறாங்க, பயப்படத்தான் செய்யறாங்க. இந்த பயம் விஷயம் உள்ள நான் நல்லவன் ஆகக்கூடாது அப்படி பயப்படுறாங்க. நம்ம திருந்திடக்கூடாது, வழங்கிடக்கூடாது என்பதுல அவ்வளவு பயம் அவங்களுக்கு. அப்படி சொல்றாங்கன்னு வருது. இப்போ அதான இருக்குது, அதை கேட்காத இதை கேட்காத, அந்த பக்கம் போயிடாதீங்க, வசியம் பண்ணி போடுவாங்க. சத்தியத்தை சொல்லும் பொழுது மக்கள் உள்ளத்துல போய் பதிங்க. யார் சொன்னாலும் எந்த முறையில சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அது வாட்டுக்கு சரசரசர மக்களை ஈர்த்து கொண்டே போகும். சொல்லக்கூடிய ஆளை வச்சுலாம் இருக்கிறது அல்ல, சொல்ற விதத்தினால இருக்கிறது அல்ல, சொல்ற செய்தியினாலதான். அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய வேதமாகவும் நபியுடைய போதனையாகவும் இருந்தால் போய் சேரும். என்ன செய்வாங்க? போயிடாதீங்க, கேட்டீங்கன்னா உங்களை மயக்கிடுவாங்க சொல்றாங்களா இல்லையா? அதேதான் எல்லா காலத்திலையும் உள்ளது. என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னித குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், அவர்களை நீ மன்னிப்பதற்காக நான் அவர்களுக்கு அழைப்பு விட்ட பொழுதெல்லாம் ஜாலு அசாபியஹும் ஃபி ஆதானிஹிம்,
தங்கள் காதுகளில் விரல்களை வைத்துக் கொள்கிறார்கள், தங்கள் ஆடைகளால் மூடிக்கொள்கிறார்கள், பிடிவாதம் பிடிக்கிறார்கள், அகந்தை கொள்கிறார்கள், கேட்க மறுக்கிறார்கள். எல்லாம் நான் என்ன செய்வேன் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா சும்மா இன்னி தாவத்துகும் ஜிஹாரா, இதுல அழிக்கிறதுக்காக துவா செய்ய போறாருங்க. அழிக்கிறதுக்கு செய்யற துவாவுக்கு இவ்வளவு பீடிகையை போடுறாரு. இதுல ஒரு விஷயமா வழங்கிக்கிறேன். எல்லாம் உனக்கு தான் அம்பட்டு தெரியுமா அழிச்சுப்படும் சொல்லல அவரு. ஒரு நம்ம கேட்கிற அல்லாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட எல்லாத்தையும் சொல்லணும். அல்லாட்ட கேட்கிற விதத்தை எப்படி கேட்டா, நமக்கு ஒரு வறுமையில் இருக்கிறோன்னு வைங்களேன், எல்லாம் எனக்கு சோறு கொடுன்னு கேட்க கூடாது. எல்லாம் சட்டை இல்லையே, எல்லாம் கையில் இல்லையே, அண்ணனும் தரமாட்டேங்கிறானே, எல்லாம் தண்ணி தரமாட்டேங்கிறானே, தொழில் நஷ்டமாச்சா அல்லாண்டு அல்லாட்ட சொல்றது அல்லாட்ட சொல்லி கொடுத்தது ஆவாது. இப்படி எல்லாம் கேட்பதுதான் நம்முடைய இயலாமையை நல்லா காட்டுறதாகும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த இவ்வளவும் சொல்றாரு, கேட்கிறாரு, இதெல்லாம் ஒரு பீடிகை விஷயத்தோடு தான் கேட்கிறாரு. எனவே இவங்க அழின்னு சொல்ல போறாரு. அதுக்கு தான் என்ன செய்யறாரு, எல்லாம் ராத்திரிலையும் கூப்பிட்டு பார்த்தான்ல, பகல்லையும் கூப்பிட்டேன், காதல முடிக்கிறாங்க, திட்டுறாங்க, உதைக்கிறாங்க, ஒன்னு ஒன்னையா லிஸ்ட் போட்டுட்டு எனவே இவர்கள் அழிச்சிருந்து கேட்கிறாரு. இதை சொல்லாம அவர் கேட்க முடியுமில்ல. இல்ல இது சொல்லாமைய அவர் என்னென்ன படுத்துறாங்க நல்லா தெரியாதா, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னால தாங்க முடியல காலி பண்ணிருன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லக்கூடாது. அதுல பணிவு கிடையாது. அல்லாவுக்கு தெரியுமே என்று பார்க்காம அவர் உலகம் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு, அகந்தை கொள்கிறார்களா, இன்னும் விஷயத்தை ஆரம்பிக்கிறார். பிரார்த்தனைக்கு வரல, விஷயம் அடிப்படையான பிரார்த்தனைக்கு வரல, வேற விஷயம் சொல்லிட்டே வராரு. சும்மா இன்னி தாவத்துகும் ஜிஹாரா, நான் பகிரங்கமாகவும் அவர்களை நான் அழைத்து பார்த்தேன், பயப்படாம தைரியமா போய் பகிரங்கமா அழைத்தேன். சும்மா இன்னி அலன்துலகும் அசுரத்துலகும் இஸ்ராரா, வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியில் டிக்ளேர் பண்ணி சொன்ன, தனித்தனியா கூப்பிட்டு நான் பிரச்சாரம் பண்ணினேன். பிரச்சாரத்தில் 2 முறை இருக்கு, அது நம்ம வழங்கிக்கிறோம். ராத்திரி பகல் பண்ற மாதிரி பிரச்சாரம் மேடை போட்டு செய்யறது மட்டும் பிரச்சாரம் அல்ல. உங்கள் நண்பர்களை தனியா சிந்திச்சு பேசணும். பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கி நீங்க பிரச்சாரம் பண்ண நூஹ் நபி செஞ்சிருக்காங்க. மேடை போட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணிட்டு என் வேலை முடிஞ்சுட்டு போக கூடாது. ஆமா அவர் அப்படி சொல்றாரு. ஆலந்துலகும், அவர்களுக்கு பகிரங்கமாகவும் நான் பிரச்சாரம் பண்ணினேன். அசுரத்துலகும் இஸ்ராரா, மிக மிக ரகசியமாகவும் யாருக்கும் தெரியாம போய் உட்கார்ந்து அப்படியும் நான் நினைஞ்சிருக்கிறேன், பிரச்சாரம் பண்ணி இருக்கிறேன், தனிப்பட்ட முறையிலும் செஞ்சிருக்கிறேன். குல்து இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனிடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்களப்பா, உங்களை எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி காட்டினேன். நடந்த வரைக்கும் இந்த பையன் அடிச்செல்லாம் விட்டுருங்கப்பா, நான் மன்னிச்சுக்கிறேன், நீங்க அல்லாஹ்ட்ட திருந்தி மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்றும் சொல்லி பார்த்து விட்டேன். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு வானத்தை தொடர்ந்து மழை பொழிய செய்வான். யும்திதுக்கும் பிஅம்வாலிஹிம் வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு செல்வங்களாலும் பிள்ளைகளாலும் அவன் உதவி செய்வான். உங்களுக்கு தோட்டங்களையும் துறவுகளையும் நதிகளையும் உங்களுக்கு அவன் ஏற்படுத்துவான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. இந்த சொன்னேங்கள்ல இன்னொரு மெசேஜ் நமக்கு இருக்கிறது. வரலாறு தெரிவதோட என்னன்னு கேட்டா, நம்ம பஞ்சம் வருது, பஞ்சம் பசி பட்டின ஒரு மழையே 6 மாசம் மழை இல்ல, வறண்டு போச்சு. இந்த நேரத்தில் எப்படி நம்ம இறைவன் மழையை வேண்டணும் என்று சொன்னால் அவர் சொல்றாரு, சொல்லிக் கொடுக்கிறார் நூஹ் நபி. என்ன சொல்றாரு, இஸ்தக்பிரு ரப்பக்கும், உங்கள் இறைவன் பாவ மன்னிப்பு தேடுங்கள், வானத்தை கொட்ட செய்வான். அப்ப அல்லாஹ் வறட்சியில சோதிச்சிருக்கான்னு விளங்குது. அவங்கள அல்லாஹ் தெரிந்ததற்காக வேண்டி இவர் பிரச்சாரம் பண்ணி ஏத்துக்கிறல அவர்களுக்கு வறட்சி அல்லாஹ் கொடுத்தான், பஞ்சத்தை கொடுத்தான். இந்த பஞ்சத்தை சுட்டி காட்டுறாரு. பஞ்சமா இருக்குதுல, மழை இல்ல, காய்கறி இல்ல, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளு, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளு, கொட்டுன்னு கொட்டும், நதிகள் ஓடும், தோட்டங்கள் உண்டாகும், அல்லாஹ் உனக்கு எல்லா செழிப்பையும் தருவான் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்ததில் இருந்து ஒரு நபி செய்த பிரச்சாரம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் செய்திருப்பார். அப்ப இதுல இருந்து நம்மளும் பாடம் கத்துக்கிறோம். நம்ம ஊர்ல பஞ்சம் வந்தா பசி வந்தா வேற ராத்திப்பு செய்யறது திக்ரு செய்யறதுலாம் மழை வராது. அடுத்தது என்ன பண்ணணும், பாவ மன்னிப்பு ஒருத்தரும் கேட்கணும். ஒவ்வொருத்தரும் தாம் செய்த பாவங்களை உணர்ந்து அழுது மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்வுடைய அந்த கோபம் விலகி மழை வரும். மழை வேண்டுவதற்கான ஒரு முறையில பாவ மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு. அது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுபிட்டு இஸ்திஸ்கா மழை தொழுகை தொழுதுபிட்டு அந்த மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கணும் சொன்னாங்க. அப்படி சொல்றாரு. அப்ப மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, ஏன் அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஒரு கண்ணியத்தை கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள்? கது கலக்குக்கும் அத்துவாரா, உங்களை பல குழுக்களாக உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்புறமே என்ன செய்யறாருன்னா அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு லாஜிக் தூக்கி வைக்கிறார். இது ஒரு அறிவுரையும் சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு என்னவெல்லாம் சொல்றாரு, வெறுமனே அல்லாஹ் ஏத்துக்கிறேன்னு நான் சொல்லவில்லை. அலம் தரவு கைப கலக்கல்லாஹு சபா சமாவாத்தின் திபாக்கா, 7 வானங்களை அல்லாஹ் அடுக்கடுக்காக எவ்வாறு படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அந்த காலத்துல சிந்தனை எல்லாம் சொல்லிட்டாங்க. 20ஆம் நூற்றாண்டுல கூட நீங்க சிந்திக்க வேணாங்கிறாங்க. நூஹ் நபி ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருங்கின தலைமுறை, 10 தலைமுறை. 1000 வருஷத்துல என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, சயின்ஸ் இஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நபி அதான் பேசுனாங்க. அது பாருடா எப்படி படைச்சிருக்கு, சிந்திச்சு பாருங்கடா, வானங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி அப்பவே கேட்டாங்க.
இன்னும் ஜாலல் கமர ஃபீஹின்ன நூரா, அதுல வந்து சந்திரனை வந்து 100 பிரகாசமாகவும் ஜால சம்ச சிராஜா, சூரியனை விளக்காகவும் அல்ல ஆக்கியிருக்கிறான். அதுல ஒரு சயின்ஸ், அப்பவே சயின்ஸ். இது ரசூலுல்லாஹ் சொன்னது அல்ல. சூரியன் வந்து இயற்கையா ஒளி தரக்கூடியது, அது சிராஜிம்பாங்க. 100 சொன்னா பிரதிபலிக்கக்கூடியது, அது வாங்கி தான் தருது சந்திரன். சந்திரனுக்கு 100ங்கிற வார்த்தையும் சூரியனுக்கு சிராஜ் விளக்குங்கிற வார்த்தையும் அதை யூஸ் பண்ணி நூஹ் நபி பேசுறாங்க. இறைவன் வந்து தூதர்களுக்கு சரியான அறிவியல் உண்மைகளை கற்றுக் கொடுப்பான் என்பதும் அறிவியலோடு கலந்துதான் அறிவுபூர்வமாக தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்று சும்மா குற்றமாக சொல்லக்கூடாது. முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அறிவுபூர்வமான வாதங்களாக தான் எடுத்துக்கிறார். பாருங்க, ஜாலல் கமர ஃபீஹின்ன நூரா, அதுல வந்து வானங்கள்ல வந்து சந்திரனை வந்து 100ஆக ஆக்கியிருக்கிறான். ஜால சம்ச சிராஜா, சூரியனை வந்து உங்களுக்கு வந்து ஒளி விளக்காக சிராஜாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு நான் சொல்லி காட்டினேன். இதெல்லாம் அல்லாஹ் சொல்றாரு. இப்படிலாம் போய் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு அழகா புரியுற மாதிரி சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்கிறார். வல்லாஹு அம்பத்தக்கும் மினல் நபாத்தன், அல்லாஹ் வந்து உங்களை பூமியிலிருந்து தான் உங்களை முளைக்க செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அறிவியல் பாருங்க. அல்லாஹ் அன்னைக்கே சொல்றாரு, அவரு உங்களை வளர செஞ்சு எதுல இருந்து வந்திருக்கீங்க? பூமியிலிருந்து தான் உங்களை எல்லாம் முளைக்க செஞ்சிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஆள் 50 கிலோ வந்துட்டீங்கன்னா மண்ணுல 50 கிலோ குறைஞ்சு வச்சுன்னு இருக்கும் தானே. நீங்க ஒரு ஆள் 50 கிலோ ஒரு மனுஷன் உற்பத்தி ஆயிட்டான்னு சொன்னா 50 கிலோ மண்ணை நம்ம தின்றுக்கிறோம். மண்ணை நேரடியா தின்றுக்க மாட்டோம். மண்ணு வந்து நெல்லா போயிருக்கும், மண்ணு வந்து ஆப்பிளா போயிருக்கும், மண்ணு வந்து அரிசியா போயிருக்கும், மண்ணு வந்து பருப்பா போயிருக்கும். அந்த மண்ணு தான் பருப்பாக பொருளாக உற்பத்தி ஆகுறது. அதை திங்கும் போது நீங்க மண்ணை தான் திங்கிறீங்க. அப்ப திங்கக்கூடிய நேரத்தில் உங்கள்ட்ட எவ்வளவு எடை ஏறுதோ அவ்வளவு இடங்க குறையும். பூமியில எடுத்து பாத்தீங்கன்னா உங்களை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா 50,000 தான் இருக்காது. ஆனால் மொத்தத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த இடம் கூடாது. அல்லாஹ் வெறும் பூமிக்கு எவ்வளவு இடம் அன்னைக்கு வச்சிருந்தானோ நம்ம 600 கோடி பேர் இருக்கும்போது அந்த இடம் தான் பெருக்க போகுது. மொத்தத்தை கொண்டு நிறுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம 600 கோடி பேர் பிளஸ் மண்ணு என்ன இடம் 100 டன் வச்சுக்க, உதாரணத்துக்கு தான் 100 டன்னா, உதாரணத்துக்கு 100 டன் வச்சுக்கிருவோம். நம்ம 600 கோடி பேர் இல்லாம அல்ல முதல்ல பூமியை படைச்சானே, அப்பவும் 100 டன் தான். நம்ம 600 கோடி பேர் ஏறினதுனால இதுல ஒரு அரை கிலோ கூட கூடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து நம்ம இடம் எடுத்திருக்கிறோம். இது சொல்றாரு, இந்த அறிவியல சொல்றாரு நூஹ் நபி. அல்லாஹ் வந்து உங்களை முளைக்க செய்தானா மினல் அர்லி, பூமியிலிருந்து. அல்லாஹ் வந்து பூமியிலிருந்து உங்களை அற்புதமாக முளைக்க செய்கிறான். மண்ணில இருந்து உன்னை உருவாக்கி உற்பத்தி செய்யறான்டா. தாவரத்தை உற்பத்தி பண்ற மாதிரி நீ அது திண்டு வளர்ற. அது எப்படி நேரடியா வேர்ல இருந்து திண்டு வளருதோ, நீ அது வளர்த்ததை எடுத்து திண்டு நீ வளர்ற. அது நேரடியா மண்ணுல இருந்து செடி வளருது, அதை தின்னுட்டு நீ வளர்ற. கடைசியில மண்ணுல இருந்தா வளர்ற. பெரிய அறிவியல், அதையும் அறிவியலா சொல்றாரு. அப்ப வந்து நம்மளுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல் ஸ்டார்டிங்ல இது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை போட்டு உடைக்கிறார் நூஹ் நபி. பல லட்சம் வருஷம் ஆச்சு நூஹ் நபி காலத்துக்கு நமக்கு இடையில. அப்ப சொல்றாரு அவர். அப்ப வல்லாஹு அம்பத்தக்கும் மினல் நபாத்தன், அல்லாஹ் வந்து உங்களை பூமியிலிருந்து மிகச்சிறப்பாக முளைக்க செய்திருக்கிறான். உற்பத்தி செஞ்சாங்க, முளைக்க செய்யறானா. அப்புறம் சும்மா யுஈதுக்கும் ஃபீஹா, பிறகு அங்கே உங்களை கொண்டு போய் போடுவான். யுஹ்ரிஜுக்கும் இஹ்ராஜா, அங்கிருந்து நஷ்டத்தை ஏற்படுத்துமோ அவனை போய் இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கரு மக்கரன் குப்பாரா, மிகப்பெரிய சூழ்ச்சி எனக்கு எதிராக அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வக்காலு, அவர்கள் சொன்னார்கள், லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், உங்கள் கடவுள்களை விட்டு விடாதீர்கள். அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நூஹ் சொல்ற கடவுளை ஏத்துக்கிறாதீங்க, நீங்க எந்த கடவுளை வழிபட்டு இருக்கிறீங்களோ அதுல உறுதியா நில்லுங்க என்று தங்களுக்குள் வக்காலு, அவர்கள் தங்களுக்குள் சொன்னார்கள். லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், உங்கள் கடவுளர்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். வலா ததருன்ன வத்தன் வலா சுவான் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா, இந்த 5ம் அவங்களுடைய இருந்த கடவுளர்களுடைய பெயர்கள், சிலைகளுடைய பெயர். வத்து, சுவா, யகூசு, யஊக்கு, நஸ்ரு, இந்த 5 தெய்வங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அவங்க சொல்றாங்க, உங்க தெய்வங்களை விட்டுறாதீங்க. இவர் இதெல்லாம் இல்ல ஒரு அல்லாங்கிறாரு, ஒரு கடவுளுங்கிறாரு, இவர் பேச கேட்டுறாதீங்க, இந்த 5லையும் உறுதியா நில்லுங்க அப்படின்னு சொல்லி 5 கடவுள் கொள்கை அவர்கள் இணைஞ்சிருந்தாங்க, கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றாரு. ஒக்கதல்லு கசீரா, அல்லாஹ் நிறைய பேர் வழி கெடுத்து விட்டாங்க. அவங்களும் வணங்குறதும் இல்லாம மக்களை எல்லாம் கெடுத்து நாசமாக்கி விட்டாங்க. வலா தசீதில் ஆலிமீன இல்லா லலாலா, இறைவா அந்த அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டு தவிர எது இனிமே அதிகமாக்காத. இப்பதான் பாயிண்ட் வர்றாரு, வழிகேட்டை தான் அதிகமா நாசமாக்க வைக்கிற, வழிகேட்டை அதிகமாக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரச்சாரம் செய்ததாக 71வது அத்தியாயத்துல 1ல இருந்து 24 வரைக்கும் உள்ள வசனம் நான் வாசிச்சதுதான். 1வது அத்தியாயம் நூஹ்ங்கிற அத்தியாயத்துல 1லிருந்து 21 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இவ்வளவு பிரச்சாரத்தை அவர் பண்றார். இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த வத்து, சுவா, யகூசு, யஊக்கு, நஸ்ரு இருக்கு பாருங்க, இதுகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் இருந்துச்சு. இந்த சிலைகள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மட்டுமில்ல, லட்சம் வருஷத்துக்கு பிறகும் கூட அழிக்கப்பட்டு திருந்தி வந்த பிறகும் கூட அதனுடைய சாயல் அவங்க இதயத்தில் இருந்திருக்கு பாருங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பல பகுதிகளில் அது மாதிரியாக வடித்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அபிசீனியாவுல பத்து வணங்குறவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் உருவானார்கள் சொல்லி இப்னு அப்பாஸ் சொல்லி இவங்க எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த நூஹ் நபிக்கு முந்தி வாழ்ந்த நல்லடியார்கள். இந்த வத்து சுவா அவர் தான் சொல்றாரு, ஹதீஸ்ல வரல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. இந்த 5 பேர் அல்லாஹ் சொல்றானே இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா நல்ல மனுஷங்க, நல்ல விஷயமா வாழ்ந்துருவங்க, இறந்து போயிட்டாங்க, அவங்கள பிடிச்ச என்ன பண்ணிவிட்டாங்க, கடவுளாக்கி விட்டாங்க, அது இவங்களும் விடுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா இவ்வளவு சொல்லிட்டாரு, இறுதியா என்ன ஏத்துக்கறல, துஆவும் செஞ்சிட்டாரு. எந்த அளவுக்கு செஞ்சிட்டாரு, அதாவது நீ அவர்களை விட்டு வைத்தாயானால் லா எளிது இல்லா லம் எளிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, இனிமே அவங்களை விட்டு வச்சேன்னு வைக்கி அவன் பெற்றெடுக்கிறவர்கள் எல்லாம் என்ன செய்வான், கெட்டவனை தான் பெற்றெடுப்பான், ஒருத்தன் வரவே மாட்டான், திருந்தவே மாட்டான் இவங்க அப்படின்னு சொல்லி அப்புறமேல அதே சூறாவுல மேலும் தொடர்றாரு. என்ன சொல்றாரு, அவங்கள ஒருத்தனை கூட விட்டு வைக்காத, ரப்பிலா ததர் அல்லது மினல் காபிரீன தையாரா, இந்த நிராகரிக்கிறவர்கள் ஒருத்தரை கூட விட்டு வைக்காத, இன்னக இன் ததர்ஹும் அவர்களை நீ விட்டு வைத்தால் யுமில்லு இபாதக, உன்னது அடியார்களை எல்லாம் இருக்கிற கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு இருக்கன அவங்களும் சேர்த்து வழிகெடுத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நேர் வழியே பெறமாட்டார்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இனிமே ஒரு வயலும் திருந்த மாட்டான்னு எப்படி தெரியும்? அதாவது அவர் பிரச்சாரம் பண்ற ஒரு வேலையை தவிர அவர் என்ன சொல்லக்கூடாது, நான் எல்லாம் பண்ண கேட்க மாட்டாங்க, என்னால முடியல இல்ல நீ அழிச்சுன்னு கேட்டா அது நியாயம். அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்றாரு, இனிமே ஒரு வயலும் திறந்த மாட்டான்ல, இனிமே அவன் தேரவ மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லலாமா, அப்படி சொல்வதற்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா அப்படி சொல்லக்கூடாதுதான். ஆனால் அதுல என்ன இருக்குன்னு கேட்டா 11வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஊஹிய இலா நூஹின், நூஹுக்கு அறிவிக்கப்பட்டது, அன்னஹு லன் யுமின மின் கௌமிக, உன் சமுதாயத்தில் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், இல்லாமன் கத் ஆமன, இப்ப ஈமான் கொண்டிருக்கிறவரை தவிர இனி ஒருத்தன் வரமாட்டான். அல்லாஹ் சொன்னதை ரிப்பீட் பண்றாரு அவர். இதை வச்சுக்கிட்டு நபிமார்கள் பத்திலாம் யார் வரமாட்டான்லாம் தெரியுது, இந்த ஆயத்தை வச்சுட்டு என்ன செய்வார்கள் கேட்டா சில ஆளுக்கு, நூஹ் நபி பாத்தீங்களா, இனிமேல் யார் வருவார் என்றும் அவருக்கு தெரியும், இனிமேல் யார் வரமாட்டார் என்றும் அவருக்கு தெரிந்திருக்கிறது, அதனால நபிமார்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு சில வழிகேடர்கள் என்ன செய்வாங்க, நம்மளை திசை திருப்புவாங்க. அல்லாஹ் எதை வச்சு அவர் சொல்றாரு, 11:36 அழகா சொல்லி காட்டுறான், ஒரு டைம் கொடுத்துட்டான்ல, லாஸ்ட் டைம், இவ்வளவுதான்ப்பா, இனிமே நீ கத்தி வேலை இல்ல, இனிமே ஒருத்தன் வரமாட்டான், வந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, யார் இப்ப வந்திருக்கிறார்களோ இதுக்கு மேல் ஒருவர் வரமாட்டார்கள் என்று நூஹுக்கு அறிவிக்கப்பட்டது, நம் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டது. பல தபுதைஸ் பிமா கான யஃபாலூன், எனவே அவர்கள் செய்வதில் நீ ரொம்ப தளர்ந்து போய்விட வேண்டாம், வரமாட்டான்னு முடிவாகி விட்டது, வந்ததோடு சரி, இனி ஒருவன் வரமாட்டான் அதிகத்துக்கு அங்க போடுறாரு, யாரெல்லாம் நீ சொல்லிவிட்ட ஒருத்தர் வரமாட்டான்னு அவன் முடிச்சிருக்கதைய, ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு நான் கத்திட்டு இருக்கேன்னு, எவனாச்சும் ஒருத்தர் வருவாண்டா கூட இவர் கத்த தயாரா இருந்தாரு, பொறுமை இழந்துட்டாலும் சொல்லக்கூடாது. அல்லாவே அறிவிச்ச பிறகுதான் அவர் செஞ்சாரு. சில ஆளுக்கு ஒப்பிட்டு பாக்குறது, ரசூல்லா வார்த்தை அப்படி கேட்டிருப்பாங்களா, எப்படி ரசூல்லா அந்த இடத்துல இருந்து அழிச்சிருந்து கேட்டிருப்பாங்களா, எப்ப கேட்டாரு, அவராக கேட்டாரு, அல்லாஹ் சொல்லி கொடுத்தோன்னு கேட்கிறாரு, அல்லாவே நினைஞ்சிட்டான் வரமாட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இனிமே அவனு தர மாட்டான் அப்படின்ற பிறகுதான் அவர் என்ன பண்றாரு, வராட்டி எதுக்கு நீங்க முடிச்சிருவேன், ஒருத்தர் வரமாட்டாரு, வேஸ்டா இது கத்திட்டு இருக்கேன்னு, நீங்க முடிச்சிரு, நல்லவங்களை மட்டும் வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு என்பதை 11வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். இது ஒண்ணு. அந்த யகூசு யவுக்குன்னு சொன்ன அந்த 5 பேர் நல்லடியார்களா இருந்தாங்க, அவங்கள தான் கடவுளாக்கி விட்டார்கள் என்ற செய்தியை விரிவா நீங்க பார்த்துக் கொள்வதாக இருந்தால் சஹீஹுல் புகாரியில 4920வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில இருக்கிறது, இப்னு அப்பாஸ் சொன்னதா தான் இருக்கிறது. இது நம்ம ஏத்துக்கிறோம் எல்லாம் ஏத்துக்கறாம போயிடலாம். இப்னு அப்பாஸ் சொன்னது ரசம், அதை ஏத்துக்கிற நம்ம கட்டாயமான அது ஒரு விருப்பத்தை பொறுத்தது. அல்லாஹ் சொன்னது இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது இல்ல. அவர் என்ன சொல்றாரு இப்னு அப்பாஸ் கேட்டா, இந்த 5 சிலைகளும் நூஹ் நபி காலத்துக்கு பிறகு அரபுகளுக்கு வந்துவிட்டது. எப்படி வந்துவிட்டது என்றால், உத்து என்ற சிலையை களபு என்ற கோத்திரத்தார்கள் தங்கள் குலதெய்வமாக வணங்கி வந்தார்கள். அவர் சொல்றாரு, வரலாறு தானே சொல்றாரு, பெரிய மார்க்க சட்டம் சொல்லல, அதனால இப்னு அப்பாஸ் சொல்றனால ஏத்துக்கொள்ளலாம். அவர் சொன்னதுக்கு ரெக்கார்டு இருக்கு, ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசை இருக்குது. ஒன்னே சொல்றார், சுவா என்பது ஹுதைல் என்ற கோத்திரத்தார்
தங்கள் தெய்வமாக அதை வழிபட்டு வந்தார்கள். யகூசி என்ற அந்த சிலையை முராது என்ற ஒரு கோத்திரத்தாரும் பனு கத்தூப் என்ற கோத்திரத்தாரும் அதை வழிபட்டு வந்தார்கள். யஊக் என்ற சிலையை ஹமதான் என்ற பகுதியில் உள்ள அரபுகள் வழிபட்டார்கள். நஸ்ர் என்ற அந்த சிலையை அதாவது ஹுமைர் என்ற அந்த குலத்தார்கள் வழிபட்டார்கள். அஸ்மாவு ரிஜாலின் சாலிஹீன, இவர்கள்லாம் நல்லடியார்களுடைய பெயர். இதெல்லாம் யாரு? நல்ல மனிதர்களுடைய பெயரு, நல்ல ஆட்களா இவங்களை தான் அவங்க கடவுளாக்கி விட்டாங்க. எல்லா காலங்களிலும் நல்லடியார்களை கடவுளாக்கி இருக்கிறாங்க என்று அவங்க சொன்னதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பெரும்பாலும் இந்த பல தெய்வ வணக்கங்கள் எல்லாம் நல்லடியார்கள் வழியாக தான் வந்தது என்பதை அவங்களும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க என்று கேட்டா, இவ்வுலாய்க்கு இதா மாத்த பீஹிமுர் ரஜுலு சாலிஹு, அவர்கள ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னார். பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவர் அடக்கத்தலத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்புவார்கள். உலாய்க்கு ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக கெட்ட படைப்பினங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரெல்லாம் நல்ல விஷயத்தை சொல்றாங்களோ அவங்களை கடவுள் ஆக்கிடுவாங்க. அப்படித்தான் அந்த யகூக் என்பதை வணங்கியதாக சொல்லப்படுகிறது. அதனால இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நூஹ் நபி ஏன் இப்படி அழிக்க சொல்லி பிரார்த்தனை செஞ்சாரு, அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், வரமாட்டார்கள் தெரியும்னா அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து செஞ்சாருன்னு வழங்கிக் கொள்ளணும். அடுத்து என்ன, அல்லாஹ் அவர் பிரார்த்தனை ஏத்துக்கிட்டான். அழிக்கத்தானே சொன்னாரு, ஒருத்தரையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் நல்லவங்களை காப்பாத்தி கெட்டவங்க எல்லாம் காலி பண்ணிருந்து கேட்ட உடனே அதை அல்லாஹ் ஏத்துக்கொள்றான். எப்படி ஏத்துக்கொள்றான்? இந்த ஏத்துக்கொண்ட விஷயத்தையும் அவர் செய்த பிரார்த்தனைகளையும் பல இடங்கள்ல திருக்குறான் திரும்பி திரும்பி சொல்லி காட்டுகிறது. நூஹ் நபியுடைய இதை எப்படி சொல்றான்னு கேட்டா, ஃபகஸபூஹு, அவரை பொய்யரென கூறினார்கள். ஃபஅன்ஜைனாஹு, அவரை காப்பாற்றினோம். வல்லதீன மாஹு ஃபில் ஃபுல்கி, கப்பலில் அவரோடு இருந்தவர்களையும் காப்பாற்றினோம். வஅக்ரக்னா அல்லதீன கஸபு பி ஆயாத்தினா, நமது வசனங்களை நிராகரித்தவர்களை மூழ்கடித்தோம். இன்னஹு கானு கௌமன் அமீன், அவர்கள் குருட்டு சமுதாயமாக இருந்தார்கள். குருட்டு அந்த குருட்டு இல்ல, கருத்து குருடர்களாக இருந்தார்கள் என்று 7வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அவரையும் காப்பாற்றணும், அவரோடு கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல என்ன வழங்கணும்னா ஒரு கிஸ்ஸா விட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு கிளவி ஒன்று இருந்துச்சான். அந்த கிளவி என்ன பண்ணுச்சான், இவரை ஏத்துக்கிச்சான். ஏத்திக்கிட்டு போற உடனே ஏத்திக்கிறமா, கப்பல் புறப்படும் போது நான் என்ன செய்யறேன் உன்னைய ஏத்திக்கிறேன்னு சொல்லி வச்சிருந்தாராம். மறந்துட்டாராம். கடைசியா வெள்ளமெல்லாம் அப்புறம் மூழ்கடிக்கப்பட்டு எல்லாரும் போய் அப்புறம் இறங்கி பார்த்தா அந்த கிளவி வீடு மட்டும் இருக்கலாம். அழிஞ்சு போச்சான். அந்த கிளவி வீடு மட்டும் இருக்கலாம். போய் தட்டு என்னமா சுகமா இருக்குது, அந்த உடனே என்னமோ வெள்ளம் வருது, எப்ப வருதுன்னு கேட்டான் அந்த கிளவி. அதெல்லாம் தெரியாத அளவுக்கு காப்பாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டு அடிச்சிருக்காங்க இல்லையா. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, காப்பாத்தினது யாருன்னு கேட்டா அவரையும் அவரோட கப்பல்ல இருந்தவர்கள் மட்டும்தான். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, அஞ்சைனாக அவரையும் காப்பாற்றினோம். வல்லதீன மாஹு ஃபில் ஃபுல்கி, கப்பலில் அவரோடு இருந்தவர்களை காப்பாற்றினோம். அந்த கிளவி கிறிஸ்தாவெல்லாம் பொய். அது அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. நல்லவங்களை எல்லாம் அவர் விட்டுட்டுலாம் போக மாட்டார், அவளுக்கு பொறுப்பற்றவர் கிடையாது. நல்லவங்களுக்கு அவங்களும் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நபி சொன்னா ஏறிக்கிறாங்க, எல்லாரும் ஏறும்போது கிளவி ஏறிக்கிற வேண்டியதுதானே. அப்படி ஒரு கிளவி இருந்திருந்தா, அதனால அந்த கிளவி கிறிஸ்தாவெல்லாம் பொய், அதெல்லாம் ஆதாரம் கிடையாது. கப்பல்ல இருந்தால் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. இது விளங்கிக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்றாங்கடா, நூஹ் நபி காலத்துடைய வரலாறு சொல்லக்கூடியவங்க, ஊஜ் இப்னு உனுக் என்று ஒருத்தன் இருந்தான். நூஹ் நபி கிஸ்ஸாவுல கூட இருக்கும். கஸஸுல் அன்பியா எடுத்து பாத்தீங்கன்னா, நபிமார்கள் வரலாறுங்கிற புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, நூஹ் நபி காலத்துல இருந்தான். ஊஜ் இப்னு உனுக் அவன் பேரு. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அவன் கடல்ல அடியில நின்றான்னு சொன்னா அவன் கரண்டிக்கு தான் தண்ணி இருக்குமா, அவ்வளவு உயரமான ஆளாம். மீனை கடல்ல பிடிச்சி சூரியன்ல அப்படி சுட்டு திம்பானா, அவ்வளவு உயரமா இருப்பானா. அவன் கை எங்க இருக்குன்னா சூரியன் கிட்ட இருக்குமா. அவன் மீன் அப்படி பிடிப்பானா, அப்படி காட்டுவானா, உடனே சுட்டுருமா, அது தின்றுவான் என்று அதை எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி ஒருத்தன் இருந்தான், அவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். ஏன்னா வெள்ளம் அவன் அளவுக்கு போகல, வெள்ளம் அவன் அளவுக்கு போகல. அவன் தான் சூரியனை தொடுற அளவுக்கு இருக்கிறான். சூரியன் தொழில் கரிஞ்சு கரியா போயிட மாட்டான். சூரியனை தொடுற அளவுக்கு இருந்தான்னு சொன்னா ஆளு கரியா போயிருப்பானுங்க. இப்படி எல்லாம் கதை விட்டுருக்காங்க. ஆனால் இது ரெண்டு விஷயத்துல போய் ஒண்ணு என்னன்னு கேட்டா, கப்பல்ல அவரோட இருந்தவர்கள் தான் காப்பாற்றணும், அப்படி நினைச்சாச்சுன்னு அர்த்தம். அது அல்ல அப்படித்தான் சொல்றான். வல்லதீன மாஹு ஃபில் ஃபுல்கி, கப்பலில் அவரோடு இருந்தவர்களை தான் காப்பாற்றணும். இவன் கப்பல்ல இருக்கல, ஏறல. ஒண்ணு நிராகரிப்பாளராக இருந்திருக்கான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது அவர் 60 முழம் கொண்டவராக இருந்தார். அதற்கு பிறகு படிப்படியாக மக்களுடைய உயரம் குறைந்து வர ஆரம்பித்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பிந்தி வந்தவன் எப்படி சூரியன் வருது இருப்பான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அப்படியே மக்களுடைய உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து விட்டது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட கூட ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா பொய், யாரை பத்தி சொன்னாலும் சரி.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு தான் வரணுமே தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட இவன் 100 மடங்கு பெருசா இருக்கலாம். கிரண்ட காலுக்கு கடல் இருந்தா பாத்துக்கிறீங்களேன். கடலுடைய ஆழமே கிட்டத்தட்ட அது பல மைல்களுக்கு கூட வரும். ஆழ்கடல்ல நின்றோம்னா அப்ப கிரண்ட கால அவ்வளவு அவன் எவ்வளவு உயரமா இருப்பான். இப்படியான ஒரு படைப்பு எல்லாம் படைக்கவில்லை. அது விளங்கி கொள்ளணும். இந்த ஊஜிபுன் உனக்கும் பொய், அந்த கிஸ்ஸா கிளவி கதையும் பொய், அதை விளங்கிக்கணும். அடுத்து எல்லாம் சொல்றான் இதே கருத்தை. இப்ப கதபூஹு அவரை பொய்யர் என்று சொன்னார்கள். நஜ்ஜைனாஹு அவரையும் காப்பாற்றினோம். ஒமம்மாஹு ஃபில் ஃபுல்கி கப்பலில் அவரோடு இருந்தவர்களையும் காப்பாற்றினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 10வது அத்தியாயத்தில் 73வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதுல இந்த கப்பல்ல எப்படி காப்பாத்தினா, கப்பல்ல காப்பாத்தணும்ன்றான். எப்படி காப்பாத்தினா அதையும் விழாவாரியா அல்ல வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான்? வஸ்னஇல் ஃபுல்க பி அயுனினா நமது கண்காணிப்பில் நீ கப்பலை செய்வீராக அல்ல ஆர்டர் பண்றான். நமது கண்காணிப்பில் வஹீனா நமது கட்டளைப்படியும் எல்லாம் ஆர்டர் அங்கே இருந்து வருது. இவருக்கு கப்பல்லாம் செய்ய தெரியாது, வஹீல தான் செஞ்சார். கப்பல் செஞ்சது கூட எதுல செஞ்சாரு? ஏன்னா கப்பல்ங்கிறது இந்த காலத்துல அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு. எவ்வளவு எடை இருந்தா அது தாங்கும், எவ்வளவுக்கு அகலம் எவ்வளவு இருக்கணும், நீளம் எவ்வளவு இருக்கணும், அது பாட்டு தண்ணியில செஞ்சா கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். தரையில செஞ்சு விட்டு அவர் மூழ்கிட்டு என்ன பண்றது? அது கரெக்டான ஆளு கூட செய்யணுமா இல்லையா? அப்ப அதுக்குரிய மழை கொட்டிக்கிட்டே இருக்காது, அது வடிகால் வரை ஏற்படுத்தணும், மழை மேல உள்ள உழுவாத அளவுக்கு செட்டிங் எல்லாம் பண்ணணும். இதுகளெல்லாம் அவர் செய்யவில்லைங்கிறான் அல்லாஹ். வஸ்னஇல் ஃபுல்க நீ கப்பலை செய் பி அயுனினா நமது கண்காணிப்பிலும் வஹீனா நம்முடைய வஹீலையும் செய்யணும். வஹி அங்க ஆர்டர் வரும். அங்கனுக்குள்ள இந்த 2 அணியை போடு, இங்கனுக்குள்ள 3 அந்த பலகை வை என்று அல்லாஹ்விடமிருந்து அப்படி செய்தியும் வருது. வஹீல தான் அவர் கப்பலை செய்கிறார். செய்யும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா வலா துஹாத்திபுனி ஃபில்லதீன லலமு அநியாயக்காரர்கள் விஷயமாக என்கிட்ட பேசிடக்கூடாது. செஞ்சுட்ட கப்பல் செஞ்சாச்சு, மூழ்கடிக்க போறாங்க, அந்த நேரத்தில் பரிதாபப்படுகிட்டு அல்லாஹ் நான் தெரியாம கேட்டுவிட்டு அழிச்சு விடாதுன்னு பேசிடக்கூடாது. வலா துஹாத்திபுனி ஃபில்லதீன லலமு இன்னஹும் முக்ரகூன் அநியாயக்காரர்கள் விஷயமாக பேசக்கூடாது, அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று சொல்லிதான் கப்பலை நம்ம செய்ய சொன்னோம். வயஸ்னவுல் ஃபுல்க் இது 11வது அத்தியாயத்தில் 37 இருந்து 48 வரைக்கும் இந்த வரலாறு வருது. கப்பல் செஞ்ச வரலாறு. வயஸ்னவுல் ஃபுல்க அவர் கப்பலை செய்யலானார். குல்லமா மர்ர அலைஹிம் அளவும் மின் கௌமிஹி அவரது சமுதாயத்தின் பிரமுகர்கள் அவரை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் சகிரு மின்ஹு அவரை பரிகசித்தார்கள். என்ன கப்பல் செய்யறாரு, என்ன பரிகாசம்? தரையில செஞ்சா பரிகாசம் வரும்ல, கப்பல் கடல்ல விட்டா பரிகாசம் வராது. இவர் தரையில கப்பல் செஞ்சுட்டு உட்கார்ந்து கடலும் இல்ல ஒண்ணும் இல்ல தண்ணியும் இல்ல, இவர் கப்பல் செய்யறாரு, என்ன செய்யறாங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. சகிரு மின்ஹு அப்ப கால நூஹ் நபி சொல்கிறார்கள் இந்த சூரு மின்னா எங்களை நீங்கள் பரிகசித்தால் இன்னா நசுகரும் மின்கும் கமா தஸ்கரூன் நீங்கள் பரிகசித்தது போல உங்களை நாங்க பரிகசிப்போம் நிலைமை வரும். பார்த்துட்டு கேலியா பண்றிய, நாங்க கேலி செய்யறோம், அப்படி ஒரு நிலைமை வரும் பாருங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அத்தா இதாஜா அம்ருனா நமது கட்டளை பாரத் தன்னூர் நீர் பொங்கிய பொழுது குல் நஹமில் ஃபீஹா மின் குல்லின் ஜௌஜைன் இஸ்னைனி ஒரு அடையாளம் காட்டினான்ல, ஒரு நீர் பொங்கி வரும் அப்படின்னு சொல்லி இருந்தான். அதாவது தன்னூர்னா அடுப்புன்னு சில பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க. சில மொழிபெயர்ப்புகள்ல தன்னூருங்கிறது அடுப்பு, அடுப்பு பொங்கியது. அடுப்புலாம் பொங்காது, அங்க அடுப்பு இருக்கவும் இல்ல. தன்னூருங்கிற வார்த்தை அரபு சொல்லும் கிடையாது, தன்னூருங்கிற வார்த்தை அரபு சொல்லும் கிடையாது. அங்க ஒரு பொங்குறதுக்கு ஒரு அடையாளத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தான். இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் சொல்றாங்க அது ஒரு நீர் பொங்கி வந்தது. நீர் பொங்கி வந்த உடனே நீர் ஊற்று வரப்போகுது இல்லைங்க கீழே இருந்து, அதுக்கு அடையாளம் அப்படி லேசா அப்படி பொங்குது. அது நல்லா காட்டியிருந்தான். அது வர ஆரம்பிச்ச உடனே இனிமே பயங்கரமா வந்துரும் என்று எல்லா பிராணிகளையும் எல்லாத்திலையும் ஒவ்வொரு ஜோடியை ஏத்திக்க. அந்த தண்ணீர் பொங்கிய பொழுது குல்னா நாம் கூறினோம் இஹ்மில் ஃபீஹா மின் குல்லின் ஜௌஜைன் இஸ்னைனி ஒவ்வொன்றையும் ஒரு ஜோடியை ஏத்திக்க அப்படின்னு சொன்னோம். அஹ்லக உனது குடும்பத்தாரையும் ஏத்திக்கொள் இல்லாமன் சபக அலைஹில் கவுலு யாருக்கு எதிராக நமது கட்டளை முந்தி விட்டதோ அவரை தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் குடும்பத்தாரும் உன் மகனையும் கொண்டு ஏத்திவிடாத, உன் பொண்டாட்டி ஒண்ணு வழிகட்ட ஒன்று அதையும் ஏத்திவிடாத. ஒரு மகனையும் ஒரு அவரோடு குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதுக்கு கிஸ்ஸா குறைவானவர்கள் குறைவானு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. அது குறைவானவர்கள் எவ்வளவு? 120 பேர் ஒரு ஆளு, இன்னொரு இல்ல 100 தான், அது 70 பேர் தான், இன்னொரு ஆளு 40 பேரு இல்ல 15 பேரு. என்னதுக்கு உனக்கு என்ன நன்மை இல்ல? கடைசியில 40 கருத்து சொன்னதுல என்ன நன்மை? கொஞ்சம் பேர் வந்தான்னு சொன்னா நிறுத்திட்டு போயிருந்தது. கொஞ்சம் என்னன்னு அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. இந்த கொஞ்சம் பேர் நம்பிக்கை கொண்டார்கள்னா குறைந்த எண்ணிக்கையில் நம்பிக்கை கொண்டாங்க, அதிகமான பேர் எதிர்த்தாங்க. இதோடு நிறுத்திக்கணுமே தவிர அந்த குறைஞ்சது எத்தனை 40 30 70 ஆளாளுக்கு சொல்ல போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியுது? ஏத்துக்கிட்ட சொன்னாரு உங்கள்கிட்ட, அல்ல ஏத்தி விட சொல்லி உத்தரவு கூட அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? ஒருத்தரும் சொல்லல. குறைந்த பேர் நம்பிக்கை கொண்டார்கள், அதுவும் நிறுத்திக்கணும். எவ்வளவு பேர் என்பதற்கு எந்த ஹதீஸும் கிடையாது.
இந்த கப்பல்ல ஏத்தின ஆளுக்கு 40 30 ஒவ்வொரு தஃசீர்ல ஒவ்வொரு எண்ணிக்கை எழுதி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் அவங்கவங்களா எழுதுனது. அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி எழுதுனது இல்ல. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? நூஹ் நபி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவன ஏற சொல்றாரு. யாரை ஏற சொல்றாரு? குடும்பத்தார்கள் 2 பேரை நீக்கிட்டு மற்றவங்களையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏற சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, வகால இர்கபு ஃபீஹா, இதில் எல்லோரும் ஏறிக்கொள்ளுங்கள். எப்படி ஏறிக்கொள்ளுங்கள்? பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பீ லகஃபூருர் ரஹீம். இது இயங்குவதும் இது நிற்பதும் அல்லாஹ்வின் பெயராலே உள்ளது. என்னுடைய இறைவன் மன்னிக்க கூடியவன் கருணை உள்ளவன் என்று சொல்லி ஏறுங்கள். அப்ப வாகனத்தில் ஏறும்போது இதெல்லாம் சொல்லணும். நூஹ் நபி ஆரம்பிச்சு வச்ச சுன்னத்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறினோன்னு நம்ம போயிடுவோம் நம்ப கூடாது. இது சொல்லணும். பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பீ லகஃபூருர் ரஹீம். இது ஓடுவதும் நிக்கிறதும் அல்லாஹ்வின் பேர்ல தான் இருக்குது. ஓடுனாலும் ஓடும், நின்றால் நின்றும். அது நமக்கு தெரியாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லி பண்ணணும். பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பீ லகஃபூருர் ரஹீம். நூஹ் நபி அவர்கள் இதை சொன்னார்கள் இருக்கிறது. இது நமக்கும் சொன்னது. பாலத்தில் ஏறும்போது சொல்லணும்னு இதை எழுதி வச்சுக்கிறாங்க. அவர் பாலத்தில் ஏறும்போது அவர் சொல்லல, அவர் கப்பல்ல ஏறும்போது தான் சொன்னாரு. அதனால இது பாலத்தில் போகும்போது மட்டும் இதை சொல்லுவாங்க இந்த துவாவை. அப்படி எது பாலத்தில் போகும்போது ஓதும் துவான்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. வாகனத்தில் ஏறும்போது தான் இதையும் சொல்லிக்கிறணும். அவர் வாகனத்தில் இருக்கப்புன்னு தான் சொல்றாரு. ஏறிக்கிட்டு போகும்போது பாலத்தை கடக்கும்போது சொல்லல, நீங்கள் ஏறும் பொழுது சொல்லி ஏறுங்கள். இருக்கபு ஏறுங்கள், பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா குர்ஆன்ல தெளிவா வரும்போது இது போட்டு பாலத்தில் ஏறுறதுன்னு பிரிக்கிறது தப்பு. துஆய மஸ்னூன் இந்த புத்தகத்துல அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. பாலத்தில் ஏறுறது துஆன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இதை எப்பவும் ஒதுக்கிடணும். அதுக்கப்புறம் ஏறிட்டாங்களா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடுத்து, ஓஹிய தஜ்ரீபிஹும் ஃபீ மௌஜின் கல்ஜிபாலி. அது அவர்களை அப்படியே கொண்டு கடந்து செல்ல ஆரம்பித்தது. ஏத்துக்கிட்டவன எல்லா பிராணிகளையும் ஏத்துக்கிட்டாரு, எல்லா மக்களையும் ஏத்துக்கிட்டாரு. அது கடந்து செல்ல ஆரம்பித்தது. எப்படி கடந்து செல்லுச்சுன்னு சொன்னா, மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையே. அந்த அலையே எப்படி இருக்குன்னு கேட்டா, மலை மாதிரி. ஏன்னா கீழ இருந்து தண்ணி வேற பொங்குது, மேல இருந்து வேற கொட்டுது. அழிக்கணும்னு முடிவு பண்ணி தான் நல்லா செய்யறான். பயங்கர உயரத்துல அலையே மலை உயரத்துக்கு இருந்தா எவ்வளவு மேல போயிருக்கும். மலைகளை போன்ற அலைகளுக்கு மேல அந்த கப்பல் செல்ல ஆரம்பித்தது. அப்போ நாதா நூஹ் நிபுனஹு கான ஃபீ மாஜின். நூஹ் தன்னுடைய மகனை கூப்பிடுகிறார். மகனே, யாபுனை ஏற்கம்மானா, நம்மோடு நீ ஏறிக்கொள். ஏறிக்கொள் என்ன அர்த்தம்? உலாத்தக்குன் மால் காபிரி, நிராகரிப்பொருள் இருக்கக்கூடாது. அதுல இருந்துகிட்டு ஏறக்கூடாது. திருந்து ஏறிக்கிறார். மகனை கூப்பிடும் போது கூட கொள்கை அடிப்படையெல்லாம் கூப்பிடுறாரு. நீ ஏறிக்க, ஆனா நிராகரிக்கிற ஆட்களா இருக்கக்கூடாது. அதுல இருந்து ஏறக்கூடாது. நீ கொள்கை ஏற்று ஏறிக்கொள்ற, அழிய போறீங்கடா, முடிய போகுதுன்னு சொல்லி அவர் மகனை அழைக்கிறார். அவன் என்ன சொல்றான்? சாவி இலாஜபனி யசிமுனி மினல்மா. இந்த தண்ணீரில் இருந்து காப்பாற்றுகிற ஒரு மலையின் மீது நான் மலை உச்சியிலே ஏறிக்கொள்வேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். கால அவர் சொல்லுகிறார், நூஹ் நபி சொன்னார், லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ் இல்லா மரஹிம். அல்லாஹ் அருள் புரிந்தவரை தவிர இன்று அவனுடைய கட்டளையிலிருந்து காப்பாற்றுவன் எவனும் கிடையாது. அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் தான் கப்பல் இருக்கிறவங்க. இந்த கப்பல் இருக்கிறவர்களை தவிர வேற யாரும் யாரையும் காப்பாற்றலாம். நீ மலைகளை ஏறினாலும் உன்னால முடியாதுப்பா என்று அவர் டிக்ளேர் பண்றாரு. வஹால பைனஹுமல் மௌஜ். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை குறுக்கிட்டது. கான மினல் முக்ரகீன். மூழ்கடிக்கப்பட்டவர்களில் அவனும் ஒருவனாகிவிட்டான். மகன் அவருக்கு இதுல என்ன வழங்கிக் கொள்கிறோம்னா, இதுவரைக்கும் வந்த விஷயத்தில் என்ன வழங்குறோம்னு கேட்டா, அவர் கப்பல் செய்தார், அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் செய்தார் என்ற ஒரு செய்தியை நம்ம வழங்கிக்கிறோம். கப்பல் செய்யும் போது அந்த தண்ணீர்லாம் அங்க இல்ல, கிண்டல் பண்ணாங்க என்பதை வழங்கிக் கொள்கிறோம். அடுத்து என்ன வழங்கிறோம்னு கேட்டா, எல்லா பிராணிகளையும் ஒரு ஜோடி ஏற்றி கொண்டார். என்னென்ன உயிரினங்கள் இருக்கிறதோ, என்ன அழிய போகுது இல்லையா, உலகமே அழிய போகும் பொழுது அப்புறம் புதுசா அல்லாஹ் படைச்சு விட்டுட்டான். அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சி தான் வரணும்னு அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் நினைச்சா ஆகுண்டா ஆயிரும். அல்லாஹ் அப்படி விரும்பல. இன்னொருக்கு ஆகு சொல்றதும் விரும்பல. அவன் என்ன பண்ணிட்டான்? ஏற்கனவே படைச்ச ஒரு காகத்துல 2 காகையை பிடிச்சு போடு, புறாவில் 2 போடு, யானையில் 2 பிடிச்சு போடு அப்படின்னு சொல்லி என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அப்படின்னா பிரம்மாண்டமான கப்பல்னு வழங்குது. அதாவது கொஞ்சம் கம்மியான பேர் தான் இருந்திருக்காங்கன்னு வைங்க. இந்த கம்மியான பேர் போக இதுல எல்லாத்துலயும் ஜோடி 2 தூக்கி போடுறாங்க. அதுக்கு வேணும்ல, இடம் வேணும்ல. அப்ப பெரிய அளவுல அந்த கப்பல் இருந்திருக்குங்கிற அளவுக்கு விளங்குது. உடனே என்ன செய்யறாங்கன்னா, தட்டு 7 தட்டு இருந்துச்சு கப்பல்ல. தட்டுல கீத்தட்டுல மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல யானை, அதுக்கு மேல சிங்கம், புலி, ஒண்ணுக்கு ஒரு தட்டு, அதுக்கு மேல பறவைகள் கதை விட்டுருக்காங்க. அப்படிலாம் சொல்லப்படல. தட்டுகள்லாம் அந்த காலத்துல அமைக்க முடியுமா, அமைச்சாங்களா அப்படிலாம் கிடையாது. கப்பல் செஞ்சாங்க, அதுல உள்ள ஏத்திக்கிட்டாங்க. பெருசா இருந்திருக்கு கப்பல். என்ன இருக்கு, பெருசான ஒரு கப்பலை செஞ்சிருக்காங்க. அவ்வளவு அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி செஞ்சதுனால அது ஒரு பெரிய கஷ்டமா அவருக்கு இருந்திருக்காது. அல்லாஹ்வுடைய ஆர்டர் படினா ஜிப்ரீல் வானவர்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால ஒரு பெரிய அளவுல கப்பல் செய்வது என்பது கஷ்டமா இருந்திருக்காது. அதுக்கு இது ஒண்ணு வழங்குது. அவருடைய மகன் அவருக்கு எதிரியா இருந்தான்.
நூஹ் நபி அவர்கள் இவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய மகனும் ஒருவனாக இருந்தான் என்பதும் இதெல்லாம் விளங்குறது. மூழ்கடிச்சாச்சா, மூழ்கடிச்ச பிறகு புகையில அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்படுகிறது, யாரும் பூமியே இப்லஇ மாக்கி, உன்னுடைய தண்ணீரை விழுங்கு. இங்க இருந்து கொப்பளிக்க வச்சில அத பூரா விழுங்கு, சாப்பிட தண்ணி என்னோட விழுங்கிருச்சு. அப்ப நிலத்தடிக்குள்ளேயும் நீர் இருக்கிற பெரிய சயின்ஸ் இருக்குது. உன்னுடைய தண்ணீரை நீ விழுங்குன்னு சொன்னா உண்மையில அவ்வளவு தண்ணி கீழே இருக்குங்க. நிலத்தடியில மேல ஓடுற ஆறுகளை விட பிரம்மாண்டமான ஆறுகள் கீழே ஓடிக்கிட்டு இருக்கு பூமிக்கு அடியில, வழங்கலா அதுக்குள்ள பெரிய பெரிய கடல்கள்லாம் உள்ள கீழே இருக்குது. அதுதான் அதெல்லாம் மேல வந்துருச்சு, எல்லாம் கிளப்பி விட்டுருக்கான். அதெல்லாம் நினைஞ்சிருக்கான், இதுக்காக மேல வர வச்சு மறுபடியும் கீழே கொண்டு போயிட்டான். அதே நிலத்தடியில நீர் இருக்கா தேருங்களான்னு அதுல சொல்லி காட்டுறான். உனது தண்ணீரை நீ என்ன செஞ்சுக்க, விழுங்கி கொள். யாசமாவு வானமே அக்லியமாக்கி, உன்னுடைய தண்ணீரை நிறுத்து, கொட்டுறதை நிப்பாட்டு, இருக்கிறத உறிஞ்சி, உன் தண்ணியை நீ உறிஞ்சிக்க, உன் தண்ணியை நிப்பாட்டிக்க அப்படின்னு ரெண்டுக்கும் நாம் ஆணையிட்டோம். ஒகைலல்மா தண்ணீர் வற்றியது, குளியல் ஒரு கதை முடிக்கப்பட்டது. வஸ்தவத்தலால் ஜூதி, ஜூதி மலையின் மீது அந்த கப்பல் நிலை கொண்டது, அமர்ந்தது. ஒக்கையில போதன் லில் கௌமில் ஆலிமீன், அநீதி இழைத்தவர்களுக்கு நாசம்தான், தூரம், அதாவது இறையருள் தூரம் தான் என்று கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதை முடிக்கிறான். இந்த அழிக்கப்பட்ட வரலாறு சொல்றான். இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த கப்பல் விஷயத்துல பெரிய பெரிய தமாசெல்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டா, இந்த கப்பல்ல அல்லாஹ் படைச்சான்ல, ஒவ்வொரு ஜோடியை ஏத்தினார்ல, அதுக்கு கதை என்ன செஞ்சானா, அது ஏத்தின உடனே எல்லாம் அந்த மலை ஜலங்களை கழிக்க ஆரம்பிச்சிருச்சான். உள்ளுக்குள்ள ஏத்தின உடனே மலை ஜலம் அதிகமாகி போயிருச்சான். எல்லாம் ஒரே நாத்தம் எடுக்குதுன்னு சொல்லி அல்லாட்ட முறையிட்டானா. உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா, அந்த யானை இருக்குல்ல, யானையுடைய பின்புறத்தை தடவுண்டானா. அவர் தடவுனாராம். தடவுன்னு அதுல இருந்து பன்றி உருவானுச்சான். அதெல்லாம் சுத்தம் பண்ணிச்சான். அது என்ன பண்ணிச்சா, அது சுத்தம் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டா, எலித்தொல்லை அதிகமாயிருச்சான். எலித்தொல்லை அதிகமாகி போன உடனே அப்புறம் என்ன பண்ணாங்களா, முறையிட்டாங்க, எலி போட்டு தொந்தரவு பண்ணது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி பண்ண உடனே அப்புறம் எல்லாம் என்ன பண்ணாங்க, சிங்கத்து முகத்தை தடவு அப்படின்னு சொல்லலாம். முதல் தடவுன அது ஒரு தும்மல் போட்டுச்சான். அதுல இருந்து பூனை வந்துச்சான், அதுல இருந்து பூனை உண்டானுச்சான். அல்லாஹ் எல்லா உயிரினத்தையும் ஏத்திக்கிற சொல்லிட்டு அதுக்கு முந்தைய பன்றி இருக்கு, அதுக்கு முந்தைய எல்லாமே இருக்குது, பன்றியும் ஏற்றப்பட்டுதான் இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்க, நூஹ் நபி எல்லாம் படைச்சா கொண்டு வர்றாங்க, ஒவ்வொன்றையும் அவர் படைச்சாருங்கிறாங்க. அல்லாஹ் என்னத்தை ஏத்திக்கிற சொன்னா, யானை சிங்கத்தை தவிர பாக்கி எல்லாம் இவர் உட்கார்ந்து படைச்ச மாதிரி என்ன செய்யறான், கதை எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கப்பல் செஞ்சாரோட நிறுத்திக்கிறணும், அதுல எல்லா ஜோடி ஏத்தி கொண்டாரு நிறுத்திக்கிறணும். அதுல அசிங்கம் வரும் மற்றது வரும்லாம் இருந்தா அதுக்கு தகுந்த செட்டிங் எல்லாம் பண்ணுவான், அதுக்குள்ள ஏற்பாடுகளும் பண்ணி இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் விளங்கிக்கணுமே தவிர, இதுல இன்னொன்னு பன்றி இருக்கு பாருங்க, மனுஷனுடைய மலத்தை தான் சாப்பிடுமே தவிர யானை கழுத போட்ட விட்டியெல்லாம் திங்காது. அதை விளங்கிக்கணும். மனுஷன் வெளியே மலச்சில கண்ணத்துக்கு கடல்ல தூக்கி வெளியே போட்டு போறான். அப்புறம் சாக்கடை ஆச்சுன்னு பன்றியை படைச்சு என்ன பையனு, பன்றி படைச்சுன்னு கழுத விட்டு திங்க போதாது, திங்குமாது. இந்த அறிவும் கிடையாது இவங்களுக்கு. பன்றியுடைய உணவு என்ன, அது எல்லாம் திங்குமா, அறிவு கற்பனை செய்யறதுக்கு அறிவாட்சி இருக்கணும்ல, அறிவும் கிடையாது. அந்த மாதிரியான கற்பனைகள் பண்ணி இருக்கிறாங்க. அதனால எல்லா பிராணியும் இருந்துச்சு, அவர் ஒன்னும் படைக்கலாம் இல்ல. எலி படைச்சது, பூனை படைச்சது, ஒன்னொன்னுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது ஒரு பொய். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, இந்த கப்பல்ல ஏத்த சொன்னாங்க அல்ல. அப்ப என்ன பண்ணாங்க அல்ல, உங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, உங்க தாத்தா, அவருடைய உடலும் பூமியில் இருக்கிறது. நீங்க கப்பல் வெள்ளம் வரும்போது மிதந்துறப்படும், அதனால அந்த உடலையும் கப்பல்ல வச்சு கேட்டான் அல்ல. அவர் கஷ்டப்பட்டு ஆதமுடைய கப்பலை தேடி பிடிச்சு ஆதமுடைய பாடியையும் ஹவ்வாவுடைய பாடியும் ஏத்திக்கிட்டு அதையும் கப்பலுக்கு வச்சுக்கிட்டாராம். என்னது உனக்கு இந்த வேலை, அல்லாஹ் உடலை பூமிக்குள்ள பாதுகாப்பா, யார் சொன்னா உங்களுக்கு, உடலை ஏற்றி வச்சு கொண்டாரு. அது ஒரு இது ஒண்ணு பண்ணுச்சு. அதே மாதிரி என்ன செஞ்சாங்களா, அது ஏறும்போது கழுதை ஏத்தினானா அல்ல. நூஹ் நபி கழுதை ஏற சொல்லும் பொழுது அப்ப இப்லீஸ் என்ன கழுதை வாழை பிடிச்சிட்டு இருந்தானா உள்ள வந்துடுறதுக்காக வேண்டி. ஏன்னா அவன் அழிஞ்சு போயிருவான் இல்லையா அப்படின்னு ஒரு கதை. ஏன் அழிகிறான், அவன் தான் வேற மாதிரி மேல வரைக்கும் போறவன் இல்ல. அவன் இப்லீஸ் என்பது ஜின்னினத்தை சேர்ந்தவன், அவனுக்கு வெள்ளமோ புயலோ அவனை ஒன்னும் பாதிக்காது. தரையில வாழக்கூடியவர்களை தான் பாதிக்கும். அவன் நெருப்பால படைக்கப்பட்டவன், வானுலகம் வரைக்கும் போயிட்டு வர அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்குது. அது கூட விளங்காம என்னையும் காப்பாத்துன்னு சொல்லி நூஹ் நபிட்ட முறையிடும் போது ஏத்த மாட்டேன்ட்டாரான். அப்புறம் என்ன பண்ணா, கழுத வாழை பிடிச்சிட்டு இருக்கும் போது கழுதை ஏத்தும் பொழுது சண்டித்தனம் பண்ணிச்சான். சபிக்கப்பட்டவனை ஏறுன்னு கழுதையை சொன்னாராம். உடனே அதான் ஜாக்குன்னு வாழை பிடிச்சிட்டு வந்துட்டானா. நீ எப்படா வந்த, நீங்க தானே சபிக்கப்பட்டவனை ஏறண்டிய, நான் தானே சபிக்கப்பட்டவன். ஜோக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, இது யார் சொன்னா, இது உங்களுக்கு எப்படி தெரியுது, எப்படி தெரியுங்கிற, இதெல்லாம் கதை தானே. இப்படி இப்லீஸ் ஒரு பக்கம் ஏறிட்டான், இப்லீஸ்க்கே அங்க ஏறணுங்கிற, இப்லீஸ் ஏறாம இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் வெளிக்கிட்டு வருவான். இப்ப என்ன அவன் எங்கேயும் வருவானே, இப்லீஸ் கப்பல்ல ஏறி அவன் காப்பாத்திக்கிற அளவுல எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான் அவனை. அப்படி கிடையாது.
அப்ப இப்ளீஸ்னா வேற ஜின்கள்லாம் என்னாச்சு, அதெல்லாம் என்னாச்சு, அழிக்கப்பட்டிருக்குமா? அப்ப அப்படி பார்க்கணுமா இல்லையா? அப்ப அதெல்லாம் கிடையாது. இது மாதிரியான ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றாரா, நூகிட்ட வந்து, நூகே நான் இப்ப திருந்துறேன், எனக்கு அல்லாஹ் மன்னிப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் இப்ளீஸ். அப்ப நூஹ் நபி சொன்னாங்களா, அந்த அருக்கு ஆதமுடைய உடல் இந்த பாத் இதுக்கு செய்தாச்சு, நான் மன்னிப்பு வாங்கி தரேன். அது பழைய ஸ்டோரி. முதல்ல சீது நபிக்கு வந்துச்சுல, அதே ஸ்டோரி ஆரம்பிக்குது. அவர் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டானா, உசுரோட இருக்க போது பண்ணல, செத்த போது பண்ணுவானா? இப்படி எல்லா இடத்துலயும் ஃபிட்டா பண்றாங்க கொண்டாந்து. எல்லா இடத்துலயும் இந்த இப்ளீஸ் வந்து மன்னிப்பு கேட்டதாக, ஒவ்வொரு நபிட்டையா வந்து கோரிக்கை வச்சதாக எல்லாம் ஜோடிக்கிறது, கதை ஜோடிக்கிறது. யார் உனக்கு சொன்னா இது? அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னாங்களா? அவன் தான் கியாமத்துல லானத்துன்னு ஆயிடுச்சு, முடிஞ்சு வச்சு கதை. அவனு சேலஞ்சு பண்ணிட்டு வந்துட்டான்னு முடிச்சிடணும். இது மாதிரியான கதைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கப்பல் வந்துருச்சுல, வந்த உடனே தண்ணி வடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியணுமா. அதுக்கு என்ன பண்ணாங்களாம், முதல்ல கோழி அனுப்பி விட்டாங்களாம். கோழி வெளியே விட்டு பார்த்தாங்களாம், திரும்பி வருதா இல்லையாண்டு. அது வந்து திரும்பி வரலையா, கோழி அனுப்புனாங்களாம், வரலையா. அப்புறம் காகத்தண்ணி வந்துருச்சுன்னா தண்ணி வடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். காகத்தை அனுப்புனாங்களாம், அதுவும் வரலையா. அது போய் இந்த பணத்தை தொட்டுக்கிட்டு நின்றுச்சு, அப்படியே வந்துருச்சு. காகத்தை வெட்டி விட்டோன்னே அது வெளியே போயிடுச்சு. அதனால பணம் திங்க கூடியதா ஆக்கிட்டாங்க. அதுக்கு வந்து பணம் திங்கல போல இருக்கு. சரி, அன்னைக்குதான் நின்றுச்சு பணம். அவர் சொல்ல முடிய, அவர் சபிச்சாரா பணம் திங்கிறதா ஆயிடுச்சான் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம், புறாவை, பச்சை புறாவை பிடிச்சு அனுப்பி விட்டாங்களாம். அது போய் என்ன பண்ணிச்சான்னு கேட்டா, இளம் தளிர அந்த ஒரு குருத்தை அப்படி கிள்ளிக்கிட்டு வந்துச்சான். அப்ப விளங்கிட்டாரா, அந்த மட்டத்துக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு. அடுத்த நாள் வந்து புறாவை அனுப்புனாராம். அடுத்த 2 நாள் கழிச்ச பிறகு அப்புறம் காலில் சேர்லாம் விட்டு இருந்துச்சான். ஓ, அந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சு போச்சு இப்படின்னு கதை ஜோடிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை தேவையே இல்லை. ஏன் தேவையில்லைன்னா, அவரை அல்லாஹ் நிப்பாட்டின இடம் எது? மலைக்கு மேல. அதான் அந்த கப்பல் வருதுலங்க, கப்பல் வந்து தண்ணீர் வந்து இந்த மலை மட்டத்துக்கு மேல போகுது. இது மலைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், இது மட்டத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கிறது. அந்த கப்பல் வந்து இந்த மலைக்கிட்ட வந்த உடனே சர்ன்னு தண்ணி எல்லாம் இறக்கிட்டான். அந்த கப்பல் எங்க உட்கார்ந்துருச்சு? மலைக்கு மேல உட்கார்ந்துருச்சு. மலைக்கு மேல உட்கார்ந்து அங்க இருந்து பார்க்கலாம் எவ்வளவு தண்ணி இருக்கு, என்ன இறங்கிருச்சு, மலையில் அழகா இறங்கி வரலாம். இது எதையும் அனுப்பிலாம் பார்க்க தேவையே இல்லை. அவர் நல்ல உயரமான இடத்துல எல்லாம் வச்சிருக்கணும். அங்கிருந்து கொண்டு என்ன செய்யறாங்க, மலையில இருந்து கொண்டே எல்லாத்தையும் தண்ணி இறங்கின பேர் சரசரன்னு இறங்கிருச்சு. அல்லது ஆர்டர் போட்டான்ல, சருந்து இறங்கிடும். இறங்குங்க, கீழே இறங்குங்க. அது கப்பல். இன்னும் சொல்ல போனா, அந்த ஜூதி மலையில அந்த உட்கார்ந்த உடனே அல்லாஹ் சொல்றான், கீழே ஜூதி மலையில் அமர்ந்தது, கீழே உடனே சொல்லப்பட்டது, யா நூஹ், நூஹே இஹ்பித், இறங்கு, பிஸலாமி மின்னா, நம்மிடமிருந்து பாதுகாப்போடு இறங்குன்றான்ல. நீ தைரியமா இறங்கு. இப்ப பரக்காத்தின் அழைக்க, உனக்கு ஏராளமான பரக்கத்துகளோடு நீ இறங்கு. அலா மிம்மம் மாக்க, உன்னோடு இருக்கிற சமுதாயங்களுக்கும் பரக்கத்து, இறங்கு கீழே அப்படின்னு நாம் சொன்னோங்கிற அல்லாஹ். அல்லாஹ் சொன்னப்ப அவரையும் டெஸ்ட் பண்றாருங்கிற. அதுல உட்கார்ந்து அல்லாஹ் சொல்றான், சலாமத்தை இறங்குப்பா. அப்புறம் இறங்கிறார். அவர் வேலை அவ்வளவுதான். இறங்குன்னா அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டான்னு அர்த்தம். அதனால எப்ப உட்கார்ந்துச்சோ சர்ன்னு உறிஞ்சிருச்சு, நின்றுச்சு, கொப்புல நின்றுச்சு. கீழே 2 தண்ணியெல்லாம் கீழே இறங்கி போச்சு. அவ்வளவு தண்ணி இப்ப உள்ள இருக்கு, பூமிக்கு அடியில் இருக்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இது நடந்திருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். இதுக்கு அப்புறம் வந்து இந்த கப்பலை பற்றியும், இந்த கப்பல் வந்து இப்ப சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதா இருக்குல்ல, அந்த கப்பல் எடுத்திருக்காங்க மலைக்கு மேல. இதுதான் முக்கியமான. நூஹ் நபியுடைய அந்த வெள்ளப்பிரளயம் நடந்ததுக்கு வந்து அந்த துருக்கி பக்கத்தில் இருக்குது. அந்த மலையில என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அரராட் மலைன்னு சொல்றாங்க. அந்த மலையின் மீது அந்த கப்பலை தூக்கிட்டு வர மாட்டார்ல அவரு, கப்பல் அவர் போட்டவர் இறங்கி கீழே வந்துட்டாரு. அந்த கப்பல் மீது பனிப்பொழிவுகள் ஏற்பட்டு பனி அப்படியே மூடி உள்ளுக்குள்ள அந்த பனிக்குள்ள அந்த கப்பலை வந்து இறைவன் காப்பாற்றான். அதுக்கப்புறம் சமீப காலத்தில் போய் மலை ஏறி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அதை தோண்டி இதை தோண்டி பார்க்கும்போது மலைக்கு மேல கப்பலை பாக்குறாங்க. பனியை உடைச்சு பார்த்தா உள்ள கப்பல் இருக்கு. மலைக்கு மேல எப்படி ஒரு கப்பல் போய் உட்காரும்? முதல்ல அவன் சிந்திக்கிறேன் என்னன்னு கேட்டா, தரை மட்டத்திலிருந்து 2000 மீட்டருக்கு மேல போய் எப்படி ஒரு கப்பல் உட்கார முடியும்? அப்ப கப்பல் உட்கார்றதா இருந்தால் தூக்கிலாம் கிரேன்லாம் அந்த காலத்துல கிடையாது. அல்லது வந்து விமானத்தில் கொண்டு ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போய் அப்படி இறக்கி வச்சிருக்க முடியாது. மேல போய் கப்பல் உட்காருவதா இருந்தால் கண்டிப்பா அந்த மட்டத்துக்கு மேல தண்ணி வந்தால் மாத்திரம்தான் இது போய் உட்கார்ந்துருக்க முடியும் என்று ஆய்வு பண்ணி அந்த கப்பலுடைய லட்சம் வருஷத்துக்கு முந்தின அந்த துகள்கள் தான் அது. கப்பல் முழு கப்பல் இல்ல, முழு கப்பல் கிடையாது. அது கித்தமைக்கு போயிருக்கு. அந்த அமைப்பு அந்த கப்பலுடைய தொட்டால் தூளாகி போயிடும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அதை பாதுகாத்து அதை ஆய்வு பண்ணி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது உண்மை என்பதற்கு பெரிய ஒரு எவிடன்ஸாக மலை உச்சியில் கப்பல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய அதிசயங்களான நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் விட்டு வச்சிருக்கான்.
அந்த மலையுடைய இதுகள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அந்த கப்பல்ல உள்ளது காப்பாற்றுற விஷயம். இன்னும் நூஹ் நபி தொடர்பு, நூஹ் நபி கொஞ்சம் அதிக விவரங்கள் தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு நூஹ் நபி விஷயத்தை முடிச்சிட்டு அடுத்தடுத்த நபிமார்களுடைய பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹ்.